ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே. ஆனால் சண்டே விலாக் மட்டும் கிடையாது, இது ஒரு 2 நாள் சேர்ந்து எடுத்தது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா கிரேப்ஸ். இது யார் வாங்கிட்டு வந்தா அப்படின்னா என்னுடைய நாத்தனார் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறமா பாட்டில் இன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு பாலாக தான் தெரியும். இந்த பால் என்ன அப்படின்னா என்னுடைய நாத்தனார் அவங்க வீட்டில் மாடுண்டு வரப்போ எப்போனாலும் வரப்போ ஒரு பாட்டில் பால் கொண்டு வந்துருவாங்க. இல்லை இன்னொரு பாட்டில் இருக்குது, அதில் கடம்புன்னு சொல்லுவோம். மாடு குட்டி போட்டால் அதில் ஒரு கடம்பு கிடைக்கலாம். அது ஒரு 5 நாள் நம்ம காய்ச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் 3 நாள், ஃபர்ஸ்ட் 3 நாள் அந்த கடம்பு சர்க்கரை போட்டு காய்ச்சி சாப்பிடப்ப அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனால் எனக்கு கரெக்டா இது 3 நாள் ஆனதா இல்லைன்னா 7-8 நாள் ஆன பாலா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, நமக்கு காய்ச்சி பார்த்தா தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய பால் இருக்கேனால கொஞ்சமா சாயமும் போடணும். பிளஸ் அவங்க கொண்டு வந்த பாலா கொண்டு வந்ததை 1 லிட்டர் இருக்குது. 1 லிட்டர் தான் நினைக்கிறேன், 1.5 கரெக்டாக எனக்கு தெரியல. அந்த வெள்ளை கலர் பாட்டில் இருக்குது அவ்வளவுமே இன்னைக்கு தயிருக்கு ஊற்றி வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. என்னன்னா அவங்க வீட்டில் இப்போ நம்ம விலைக்கு பால் வாங்குறோம், அதில் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றி தான் கொண்டு வருவாங்க. இவங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாலுக்குள்ள தண்ணி ஊற்றவே மாட்டாங்க. சொசைட்டி சைக்கிளில் வருவாங்களா அவங்கள்ட்ட தான் கொடுப்பாங்க. அப்படியே கறந்து அப்படியே கொடுக்குறது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு நாள் அப்படிதான் கிட்டத்தட்ட ஒரு 4 லிட்டர் பால் இருக்கும், ஒரு பானை போல இருந்தது சில்வரில். அப்படியே கறந்து அப்படியே சைக்கிள்காரங்க கொண்டு கொடுக்க போயிட்டாங்க. அப்போ அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை, நல்ல கட்டி பாலா இருக்கும் அப்படின்ட்டு. அதனால இந்த வெள்ளை கலர்ல இருக்க பாட்டில் எல்லாமே நம்ம தயிருக்கு ஆட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அது தயிருக்கு. பச்சை கலர்ல இருக்குது கடம்பு காய்க்கணும். அதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்ல வச்சிருக்கிறது சாயா. இப்படி 3 வெரைட்டியா இருக்குது. அதுக்கப்புறமா ஈவினிங் இன்னைக்கு நூடுல்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நூடுல்ஸ் சிக்கன் போட்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் சிக்கன் இன்னைக்கு நமக்கு ஸ்டாக் இல்லை. இப்போ நான் இன்னைக்கு வேற சனிக்கிழமை, கண்டிப்பாக நாளைக்கு எடுக்க வேண்டியது இருக்கும். அதில் இன்னைக்கு ரஃபா ஒரு நூடுல்ஸ் செய்து பிள்ளைங்களுக்கு ஈவினிங் கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு அச்சுக்கு ஸ்கூல் டே இருக்குது. அதனால ஈவினிங் ஒரு 6 o'clock அவளை 2 o'clock கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு 5:30 நமக்கு போக வேண்டியது இருக்கு. இது என்ன பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை. இந்த சர்க்கரை நம்ம கடம்புக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அளவு சரியா எனக்கு தெரியல. அந்த பால் ஃபர்ஸ்டே சர்க்கரை போடுவாங்களா இல்லைன்னா பால் காஞ்சி வந்ததுக்கு அப்புறம் போடுவாங்களான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஸ். சரி, எப்படி இருந்தாலுமே நம்ம சரி போட்டு கடம்பு, எனக்கு கடம்பு ரொம்ப நல்லா பிடிக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் 3 நாளைக்குள்ள அந்த கடம்பு சர்க்கரை போடப்ப நமக்கு அது ஒரு ரவை போல உருண்டு வரும். அது எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனால் கண்டிப்பா என் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்தியா அப்படிதான், அவங்களுக்கு என்னவோ இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னவோ போல நினைப்பாங்க. இந்த கடம்பு நினைக்கப்ப எனக்கு கேரளா ஞாபகம் வரும். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தோப்பு, அந்த தோப்புல பசு 2 பசு வளர்த்தாங்க. அது குட்டி போட்டுது. அந்த ஒரு 15 நாளைக்கு அந்த பாலை அப்படியே பீச்சி தூர ஊத்திடுவாங்க. ஒரு பால் எடுக்க மாட்டாங்க. நம்ம இடத்துல அப்படி கிடையாது. அப்படி வச்சு பார்க்கப்ப நம்ம எடுக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதை வேஸ்ட் ஆகண்டாம். கொஞ்சம் அவங்க எடுத்துட்டு அவங்க எல்லாமே அந்த கண்ணுக்குட்டிக்கு தான் கொடுத்துட்டு அது குடிச்சு முடிச்ச உடனே எல்லாமே பீச்சு தூர ஊத்திடுவாங்க. அந்த மாதிரி அதை வச்சு பார்க்கப்ப நம்ம செய்யதான் நல்ல இனி இன்னும் சாப்பிடவங்களாவது அதை குடிக்கிறவங்களாவது குடிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி. அதுக்கப்புறமா நூடுல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நூடுல்ஸ் வாங்கி நிறைய நாள் ஆயிடுச்சு. அது கெட்டும் போயிடக்கூடாது. கிட்டத்தட்ட 3 மாதம். இதுக்கெல்லாம் எத்தனை மாதம் எக்ஸ்பைரி டேட்டுன்னு எனக்கு தெரியல. நான் கவர் வேற தூர போட்டுறேன். அது 3 மாதம் முடியலை. அதுக்கு முன்னாடி இந்த நூடுல்ஸ் எப்படியா தீர்த்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். இன்னைக்கு பிளெயின் நூடுல்ஸ் செய்துட்டு நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு சிக்கன் எடுத்து நம்ம சிக்கன் நூடுல்ஸ் அன்னைக்கு நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகப்ப நாங்கள் ஒரு ஹோட்டலில் ஏறி நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் எல்லாரும் பரோட்டா, பிள்ளைங்க 2 பேரும் நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்டாக இருந்து என்னால் தாங்க முடியாது, இவ்வளோ டேஸ்டானி. அப்படி இருந்து என்னன்னா அவங்க ஃப்ரை பண்ணி சிக்கன் நம்ம மசில் பீஸ் இருக்கலாம், அதை ஃப்ரை பண்ணி அதை சின்னதாக பிச்சு இதுக்கு போட்டு அது என்னமோ ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் செய்யணும் எனக்கு ஒரு ஆசை. இங்கே சாயா ரெடி ஆகிட்டு நானும் குடிச்சிக்கிட்டேன். நான் எப்போவுமே சாயை போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொண்டு போவேன். இப்போ இனி பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிடும். இங்கே சர்க்கரை கொஞ்சம் உடச்சி அதில் போட்டுக்கிட்டேன். அது அது வறண்டு வர தொடங்கியாச்சு. நான் சொன்னது போல் அது 3 நாளைக்குள்ளது இல்லை, ஒரு 4-5 நாள் ஆன ஒரு கடம்பு தான். அதனால அது தெரிஞ்சு ஓரளவுக்கு வருது. கப்பில் ஊற்றி குடிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இங்கே நூடுல்ஸ் கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு அதை வேக வச்சுக்கிட்டேன். டக்குன்னு வெந்துடும் நமக்கு. இங்கே ஆனியன், அதுக்கப்புறமா நமக்கு கேப்சிகம் எல்லாமே கட் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு கூட தக்காளி போடலாம். இனி அடுத்த தடவை இருக்கப்ப செய்ய
அரைச்சி போடணும்னு நினச்சிருக்கேன். அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் வினிகர் தான் ஆட் பண்ணுவேன். ஆனால் அந்த தக்காளி டேஸ்ட் போட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி வந்து சிக்கன் மசாலா, கரம் மசாலா இந்த மாதிரி தான் ஆட் பண்ணி பெட்டுன்னு செய்கிறேன். ஏன்னா டைம் நெருங்கிட்டே இருக்குது, நமக்கு போகணும். அவளுக்கு அச்சுக்கோ ஸ்கூல் ஆனதுனால நமக்கு வந்து அவளுக்கு ப்ரோக்ராம் தீந்திரம் கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். 4 மணிக்கு தொடங்கிடுவாங்க, நாங்கள் ஒரு 5:30க்கு போகணுன்னு ஒரு பிளானில் இருக்கோம். அதுக்கப்புறமா இது வந்து நம்ம சில்லி சாஸ். நான் பெட்ரூமில் பூட்டி போட்டு வாய்ஸ் கொடுக்கேன். அஸ்வின் டிவி பார்த்துட்டு இருந்தான். அம்மா எதுக்கு கதவெல்லாம் பூட்டி போட்டிருக்காங்கன்னு பெட்டுன்னு அடிக்கிறான். நான் வாய்ஸ் கொடுக்குறது அவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா கதவை திறந்து வாய்ஸ் கொடுக்கேன்னு சொன்னேன்னு ஓடிட்டான். அதுக்கப்புறமா சில்லி சாஸ், அதுக்கப்புறமா வந்து சோயா சாஸ், அதுக்கப்புறமா வந்து கெச்சப் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம சாதாரண செய்து போல் செய்த வேண்டியதுதான். இன்றைக்கி கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். பிள்ளைங்களுக்கும் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பெரிய அளவில் வீடியோ எடுக்கலை, நேராக ஸ்கூலுக்கு போயாச்சு. அங்கே வந்து ப்ரோக்ராம் தொடங்கலை. நாங்கள் வந்து போய் இப்போ நிறைய நேரம், அதாவது ஒரு 8 மணிக்கு தான் எங்களுக்கு டான்ஸே தொடங்கிட்டு 6 மணிக்கெல்லாம் போய் ரீச் ஆகிட்டோம். அப்புறமா வந்து நிறைய சார்மார் கெஸ்ட்டு அவங்கெல்லாம் பேசுவாங்க. நல்லா போர் அடிக்காமல் நல்லா இருந்தது. இது பிள்ளைங்க வந்து சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டாங்க. இதில் வந்து ரைட் சைடில் 2வது நிற்கிறது தான் அச்சு. அவளை வந்து எனக்கு கரெக்டாக எங்களுக்கு வீடியோ எடுக்கவே முடியலை, அவளை பார்க்கவும் முடியலை. ஏன்னா நாங்கள் ஒரு சரிவாக்கில் இருந்ததுனால அந்த மாதிரி ஆகிட்டு. அவளும் செகண்ட் இருக்கனால ரொம்ப தெரியலை. அதனால பரவாயில்ல, நல்லா ஆடிக்கிட்டா. ட்ரெஸ் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. சிம்பிளான ட்ரெஸ் தான், அம்பரெல்லா கட்டிங் சுடிதார். அப்புறமா வந்து லெகின்ஸ் எல்லாம் புதுசு தான், அந்த மாதிரி எடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் அப்படியே வீட்டுக்கு அண்ணு வந்துட்டோம். நாங்கள் பாப்கார்ன் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு நல்லா ஜாலியாக வந்துக்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தயிருக்கு ஊற்றி வச்சுருந்தேன். சூப்பராக புளிச்சு சூப்பராக இருந்தது. கரெக்டான அளவுக்கு புளிச்சிருந்தது. பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. நான் இத்தனை நாள் தயிர் பார்த்துருக்கேன், தயிர் நான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி கட்டி வரவே இல்லை. நாத்தனார் கொண்டு வந்த பாலில் வந்து நல்லா கொழுப்பு சத்து நல்லா கட்டியெல்லாம் இருந்ததுனால நமக்கு சூப்பராக இருந்தது. கிரேப்ஸும் கொண்டு வந்திருந்தாங்க, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுவும் கழுவி பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சண்டே வந்து சர்ச்செல்லாம் ஃபினிஷ் பண்ணிடுச்சு. என்னுடைய குழந்தைன்னு சொல்லலாம், அவங்க சர்ச்சில் இன்னைக்கு விசேஷம். அப்போ வந்து அங்கே சாப்பாடெல்லாம் உண்டு. அஸ்வின் வந்து அவங்க கூடயே போயிட்டான். என்னுடைய குழந்தைனார் ஒய்ஃபு கூடயே போயிட்டான். அப்போ வந்து இனி நாங்களும் போயிட்டு சாப்பிட்டுட்டு அவனை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு. மத்தியானம் பரவ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, கண்டிப்பாக அதுக்கு போக முடியாது, நல்ல வெயில். சரி இது வந்து வாரேன்னு சொல்லி நல்லா டஹானி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கோம். போயிட்டு வந்து அங்கே விளாக் எடுக்க முடிச்சு அப்படின்னா விளாக் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். சரி போயிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். போயிட்டு விளாக் எடுக்கலான்னா விளாக் எடுக்க சிந்தனையே இல்லை. நாங்கள் நல்லா கதை பேசுவோம், நானும் அவளும் சேர்ந்துட்டோம். அவள் பேர் நான் என்ன சொல்லலை. என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்து அவள் பார்க்கறத விட கொழுந்தனார் பார்ப்பாங்க. ஆனால் வந்து அவள் ஃபாரின்ல இருந்தாலும் பார்ப்பாங்களா, அவள் சொல்லுவாக்க நான் பார்க்கறத விட என் ஹஸ்பண்ட் உங்கள் வீடியோவை நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு. அந்த இப்போ வந்து வீடியோவில் அவங்க பேரை நம்ம சொல்லணும்னா சிலவங்களுக்கு அது பிடிக்காது. அதனால அவங்க என்னைக்கு நீங்கள் வந்து பேரெல்லாம் சொல்லுங்கள் ப்ராப்ளம் இல்லைன்னு என்னைக்கு சொல்லாங்களோ அன்னைக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வரக்கூடிய வழியில் வந்து பிள்ளைங்க வந்து வண்டி ஓடிக்கணும் அப்படின்னாங்க. சரி அவளுக்கு ஏற்கனவே வண்டி ஓடிக்க தெரியும், நான் கொடுக்க மாட்டேன். ஹஸ்பண்ட் வந்து நல்லா படித்து கொடுத்துட்டாங்க. அதனால அந்த கை அவளுக்கு சும்மா இருக்காது, ஓடிக்கிறதுக்கு வேண்டி சரி ஓடிக்கட்டேன் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்டு. நல்ல வெயில், என்னால் தாங்க முடியல, ஹெல்மெட் வேற கொண்டு போகலை. அந்த மாதிரியே 2 பேரும் இருக்கிறாங்க. அச்சுக்கு கொஞ்சம் பயம்தான். ஆனாலும் அவளை வச்சு நான் ஓடிக்குது, என்ன வீடியோ எடுக்குது, அப்புறம் அவங்க 2 பேரும் ஓடிக்குது, இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. அப்புறமா வந்து நான் அது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நமக்கு என்னதான் நம்ம எங்கே தான் இப்போ யார் தான் பொருட்கள் கொண்டு வந்தாலும் நம்ம ஹஸ்பண்டோட அக்கா தங்கச்சி மாறுங்க, அவங்க உறவுகள், அந்த உறவுகள்ல இருந்து ஒரு பொருள் நமக்கு வீட்டுக்கு வரப்போ நல்லா ஹாப்பியாக தான் இருக்கும். ஆனால் வந்து நான் சொல்றது போல என்னுடைய நாத்தனார் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எனக்கும் அவங்க வந்தால் நம்ம வீட்டில் இருக்க பொருளெல்லாம் ஏதாவது கொடுத்து விடணும் அப்படின்னு தோணும். அதே போல் தான் அவங்களுக்கும். அதில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது வந்து இவ்வளோ நாள் நீடிச்சிட்டு இருக்குது, அப்படி நீடிச்சிருக்கே நல்லதுதான். அதனால நம்ம வேற யாரும் தரதை விட நம்ம நாத்தனார் வீட்டில் இருந்து ஒரு பொருள் வந்தால் நல்லா தான் இருக்கும். அப்போ சின்ன பொருளாக இருந்தாலும் அது வந்து அதுவும் அவங்க வீட்டில் உண்டாகக்கூடிய, அவங்க வீட்டில் விளையக்கூடிய சாதனங்கள் நமக்கு வரப்போ நல்லா ஹாப்பியாக தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சு நம்ம வந்து எல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து நேற்றுக்கு வரல, அடுத்த வாரம் தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நேரங்கள், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதமும் அவங்க பக்கத்தில் இருக்க சர்ச்சில் ஆர்சி சர்ச்சு தான். அங்கே வந்து எல்லாம் நிறைய சர்ச்சு உண்டு. அங்கே வந்து ஆர்சி சர்ச் தான் ஃபேமஸ். சிஎஸ்சிலாம் ரொம்ப குறைவு தான். ஆர்சி சர்ச்சுக்கெல்லாம் எங்கே போவாங்க, அங்கே ஒவ்வொரு இடங்களையும் திருவிழா நடக்கும். எல்லா திருவிழாவையும் சேர்ந்துருவாங்க. என்ன அப்படின்னா இது வந்து செண்டமல்லன்னு சொல்லுவோம். இது அவங்களுக்கு நல்லா பிடிக்கும். எனக்கு தான் இன்ட்ரெஸ்டே இருக்காது. கரெக்டாக வீட்டிலலாம் செண்டமெல்லாம் பார்ப்போம்னு கொண்டுட்டு போவாங்க. எனக்கு வந்து என்னவோ போல இருக்கும், இது சாதாரண கொட்டு தானே அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டைலெல்லாம் ஆடுவாங்க.
இந்த ஸ்டைலெல்லாம் கொட்டு அடிப்பாங்க ஒரே லெவலில். அப்படியெல்லாம் இருக்கப்போ கொஞ்சம் நமக்கு வந்து சாதாரண கொட்டு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா ரிப்பன் கொட்டு, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு ரிப்பன் கொட்டுனா எனக்கு ஃபேமஸ், நல்லா பார்க்கணும் போல் தோணும். இதெல்லாம் அப்போ தோணாது. இப்போ வந்து அங்கே பார்த்து அதே போல் ஓணத்துக்கு அதே போல் நடக்கும். ஓணத்துக்கு ஒவ்வொரு ஜுவல்லரியிலேருந்து வச்சுருப்பாங்க. ஜுவல்லரி ஷாப் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நல்ல பந்தல்லாம் போட்டு வைப்பாங்க. அதை பார்க்கறதுக்குமே எக்கச்சக்கமான ஆட்கள் வரும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நேற்றுக்கு அவங்க சர்ச்சுக்கு கலந்துருக்குறாங்க. வீடியோவை எடுத்து எனக்கு இன்றைக்கி வந்து சென்ட் பண்ணி தந்தாங்க. சரி, நம்ம வந்து இன்றைக்கி நம்ம விளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அது ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படின்னா இதை பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிங்க. நான் வந்து ரெண்டு ஷார்ட் வீடியோவாக இதை போட்டிருக்கேன். கொஞ்சம் வியூஸ் அதில் போச்சு, 2 சப்ஸ்கிரைபர் கூடினாங்க, நல்லா ஹாப்பியாக இருந்தது. அதுபோல் நமக்கு வந்து 4th வீடியோ இருக்கலாம், அது வந்து 2 lakhs வந்து வியூஸ் ஆகிட்டு நல்லா ஹாப்பியாக இருந்தது. நேற்று ராத்திரி தான் பார்த்தேன், கொஞ்ச நாளாட்டே பார்த்துட்டே இருந்தேன். 2 lakh வந்தோடனே நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அதுவும் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.